நோக்கம். நோக்கத்தை நாம் புரிந்தால் வாழ்க்கை வெளிச்சமாகும், தேடுதல் அழகாகும், எண்ணங்கள் சீராகும், உள்ளங்கள் சரியாகும். இன்னைக்கு எல்லாமே குழப்பம், தடுமாற்றமான வாழ்க்கை. நம்ம என்ன ஆகுவோமோ, வருங்காலம் என்ன ஆகுமோ, நம்ம பிள்ளைங்க என்ன ஆகுவாங்களோ, இப்படி ஒரு நஷ்டமான வாழ்க்கையில் இருக்கிறோமே, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகிறோமே, தொழில்துறை மட்டமா போயிட்டே இருக்குது, மாசம் இவ்வளவுதான் வருமானம், நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஏன் நாளுக்கு நாள் உங்கள் தரத்தை அல்லாஹ்வோடு குறைத்துக் கொண்டே போகிறீர்கள்? ஏன் குறைத்துக் கொண்டே போகிறீர்கள்? அப்படி உங்கள் பெற்றோர்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் எப்படி ஆளானீர்கள்? எப்படி ஆளானீர்கள்? அவன் வளர்த்து கொண்டே இருப்பான், அவனுடைய சுன்னத் அது. வாழ வைத்துக் கொண்டே இருப்பான், ரப்பு கொடுத்து கொண்டே இருப்பான். நம்ம தான் அப்பப்போ மனசுல எண்ணங்களை சரியாக்காமல், உள்ளங்கள் அப்பப்போ அப்படி ஒரு மாதிரியான எண்ணங்களை நோக்கி பயணிப்பதிலே ரொம்ப பெரிய மன உளைச்சலை அடைகிறோமே தவிர அல்லாஹுவோடு நமக்கு ஒரு அழகிய நிலை உண்டாகி விடுமையானால் மன நிம்மதியே வாழ்க்கையாக மாறும். மன நிம்மதியே வாழ்க்கை. எனவே மிகச்சிறந்த அடுத்த காலத்தை நாம் உருவாக்குகிற மிக உயர்வான ஹிதுமத்து தான், மிக உயர்வான சிறப்பான அம்சம்தான் இந்த மஜ்லிஸுகள். இதில் நாம் நம்மை அழகுபடுத்த பெரியார்களுடைய தொடர்புல இருக்கிறதுடைய பரக்கத்து என்னன்னா, நம்ம வாழ்க்கை அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறும்போது அந்த பெரியார்களுடைய தொடர்பு நம்மை மாற விடாமல் அல்லாஹ்வோடு தரிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவனோடு நம்முடைய எண்ணங்களை சீராக்கி கொண்டு சரியாக்கி கொண்டு நமக்கு ஒரு உயர் நிலையை கொடுக்கும். ஆனா நாம் அதற்கான தகுதிகளை வாழ்க்கையில எந்த காலத்திலும் குறைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மஜ்லிஸ்களை விட்டு தூரமாயிடக்கூடாது. பொதுவா எங்களுடைய நோக்கம் எல்லாம் வந்துட்டு போறவங்க ரப்பே உன்னுடைய நெருக்கத்தோடு இங்கிருந்து விடை பெறணும். அல்லாஹ் எடுத்துட்டு போகணும், அவனை சுமந்துட்டு போகணும், அவன் சிந்தனை வளர்த்துக்கிட்டு போகணும். அவன் ரொம்ப விசாலமானவன் என்று நம்புங்கள், அவன் கொடுத்தவன் என்று நம்புங்கள், கொடுக்கிறான் என்று நம்புங்கள், கைவிடவே மாட்டான் என்று நம்புங்கள். அவன் கைவிடுறது இல்லை. யாரை கைவிட்டான் அல்லாஹ்? யாரை கைவிட்டான்? வரலாறு நெடுகிலும் நான் கவலைப்படுவதும் கை சேதப்படுவதும் ஒன்று இருந்தா அது எதுவாக இருக்க வேண்டும்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலே வந்து ஒருத்தர் கேட்டார், அல் நதீம் தலாஷை, வாழ்க்கையில எப்போதாவது நீங்க கை சேதப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத். ஒரு மனுஷன் கவலைப்படுகிறான், கை சேதப்படுகிறான்னா எதுல கவலைப்படணும், எதுல கை சேதப்படணும்? நான் என்ன ஆயிடுவேனோ, வருங்காலம் என்ன ஆகுமோ, இதே நிலைமையில பொருளாதாரம் போனா நம்ம கதை என்ன ஆகும், இதான் கவலை, இதான் கை சேதம். இப்னு மஸ்ஊத் இடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார். அவர் யார்? சாஹிபு ரசூலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மாபெரிய தோழமை உடையவர்கள், நெருக்கமுடையவர்கள், கூடயே இருப்பாங்க, பயணத்தில் இருப்பாங்க, ஹதர்ல இருப்பாங்க. சஃபர் வல் ஹதர், ஊர்ல இருக்கிற காலம், பிரயாணங்களின் காலம், அப்படி நபியை முழுமையாக எடுத்துக்கொண்டவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். ஹல் நதிம்து அலா ஷை, ஏதாவது வாழ்க்கையில நடந்த காலத்துல, கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள்ல நீங்க கவலைப்பட்டு கை செய்தப்பட்டதுண்டானா? மா நதிம்து அலா ஷை, நாங்களா எதை நினைச்சு நான் கவலைப்பட்டதும் இல்லை, கை செய்தப்பட்டதும் இல்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். நதுமி அலா யௌம், ஒரு நாளை நினைத்து கை செய்தப்பட்டேன். நம்ம எதை நினைச்சு கவலைப்படணும், எதை நினைச்சு கை செய்தப்படணும்? எதை நினைத்துமா நதிம்து அலா ஷை, எதை நினைத்தும் கவலைப்படவில்லை, கை செய்தப்படவில்லை. நதுமி அலா ஷை, ஒரு விஷயத்தை நினைத்து நான் கவலைப்படுகிறேன், கை செய்தப்படுகிறேன். ஒரு நாளை நினைத்து, நதுமி அலா யௌம், ஒரு நாளை நினைத்து கவலைப்படுறேன். எந்த நாள்? கலிபத்து ஷம்சுஹு, நான் சொன்ன வார்த்தை, அன்றைய நாளில் சூரியன் மறைந்தது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த நாள் சூரியன் ஒரு நாள் காலையில் ஆரம்பிச்சிச்சுன்னா சூரியன் உதிக்கும், மறைஞ்சிச்சுன்னா அந்த நாள் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த நாள் எது மறைந்தது? சூரியன் மறைந்தது. நகசமின் அஜலி வலம் யஸ்துது அமலி, என் வாழ்நாள் ஒரு நாள் அப்போது குறைந்தது. அன்றைய நாள் சூரியன் மறையும் போது எனக்கு எழுதப்பட்ட ஆயுள் காலம் ஒரு நாள் குறைந்து விட்டது. வலம் யஸ்துது அமலி, ஆனால் ஒரு நாள் குறைந்து விட்டது, எந்த ஒரு அமலும் அதிகமாகாமல் போய்விட்டது. அன்னைக்கு எந்த ஒரு நல்ல அமலும் இல்லை,
நல்லமல் இல்லாமல் அந்த நாள் முடிந்தது, என் ஆயுளில் ஒரு நாளை அந்த நாள் குறைத்து விட்டதே, அந்த நாளை நினைத்து கை சேதப்படுகிறேன். ஒரு நாள் போச்சு, இன்னைக்கு முடிஞ்சிச்சு வைங்களேன், என் லைஃப்ல ஒரு நாள் முடிஞ்சிச்சுன்னா தானே. காலண்டரில் ஒரு தேதியை நான் கிழிக்கிறேன் என்றால் என் ஹயாத்தில் ஒரு நாளை முடிக்கிறேன் அர்த்தம். என் ஹயாத்தில் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 26 முடிகிறதா, என் லைஃப் ஒரு நாள் முடிஞ்சிச்சு. அவங்க சொல்றாங்க ஒரு நாள் முடிந்தது, நகசமின் அஜலி, என் ஆயுள் ஒரு நாள் குறைந்து விட்டது, ஒலம் தஸ்துத் அமலி, ஆனால் அந்த நாள் எப்படி குறைந்தது? ஆயுள மட்டும் குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு நல்ல அமலையும் அல்லாட்ட கொண்டு கேட்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லாமல் ஆகி போனது. அமல் இல்லாமல் ஆயுள் குறைந்த நாளை நினைத்து கைசேதப்படுகிறேன், கவலைப்படுகிறேன். வேற எந்த ஒன்றை நினைத்தும் என் வாழ்க்கையில் கவலைப்பட்டதில்லை. நான் கவலைப்படுறான் அதை பத்தி கவலைப்படுறேன். எத்தனை நாள் வீணாக கழிந்தது, எத்தனை நாள் அவனை மறந்து கழிந்தது, எத்தனை நாள் அவனுக்கு நன்றி சொல்லாமல் கழிந்தது, எத்தனை நாள் இபாதத்து விடப்பட்டு கழிந்தது, எத்தனை நாள் பாவத்தில் கழிந்தது. கழிந்தது அது. என் ஆயுள் சுருங்கியது, அந்த நாள் என்னை விட்டு போய்விட்டது, எந்த பிரயோஜனம் இல்லாமல் போனது என்பதை தாண்டி என் மீது 1000 பாவ சுமைகளை இறக்கி வைத்து விட்டு போயிருக்கிறது. அதுதான் நான் கவலைப்பட வேண்டிய காலம் என்றார்கள் ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் அன்பர்களே, வாழ்க்கை என்பது அவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். உணர்வுகளை அவன் பக்கம் திருப்புங்கள், அவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உண்டாக்குவோம். அவன் சிந்தனையில் நிலைத்திருப்பதற்கான ஒரு நிலையை, அவன் விரும்பும் இடத்தில் நின்று வாழ்வதில் நமக்கு ஒரு பெருமை இருக்கணும். வேற எதுல பெருமை? எதை நினைச்சும் பெருமை இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு முறையா ஒரு 5-10 நிமிஷம் உங்களுக்கு உது செய்ய டைம் கொடுத்து ஜமாத்து நடக்கும். நிர்வாகத்தினுடைய ஒரு அனுமதியோடு ஒரு சில நிமிடங்கள் முன்பின் ஆகி ஜமாத்துங்க நடக்கும். அதனால உதுவுக்கான டைம் கொடுத்துருவோம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே இங்கே பையத்து நடந்துடும். ஆண்களுக்கான பையத்துங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மை சரி செய்வது, எண்ணங்களை சரி செய்வது. சாலிஹீங்களுடைய இந்த அழகிய தொடர்பால் அல்லாவே கிடைத்து விடுவான். நம்ம எண்ணங்கள் வாழ்க்கையை அழகாக கொண்டு போறதுக்கான ஒரு நிலை. இன்ஷாஅல்லாஹ் அது இங்கே இப்போ முடிஞ்ச உடனே நடந்துடும். அதுக்கு பின்னாலே தொழுகை. இங்கே உங்களுடைய கவனத்தில் இடுங்கள். நான் எதை கொண்டு பெருமைப்பட வேண்டும்? எனக்கு ஏற்பட்டு இருக்கிற அல்லாஹ்வின் நெருக்கத்தான் நான் பெருமை அடையணும், ஆனந்தம் அடையணும். அதை விட வேறொன்னு இல்லை. என் சிந்தனையும் அவன் நெருக்கம் கிடைக்கணும்னு இருக்கான். வரலாற்றை நீங்கள் திறந்தால் வரலாற்றின் மகுடமாக இருப்பார் ஹஜ்ரத் அவுன் பின் ஜாபர். சையதுனா அவுன் மிகச்சிறந்த இளைஞர். எண்ணம், ஆசை, கற்பனை அத்தனையும் அல்லாஹ்வோடு ரசூலோடு இருக்கான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வான். எண்ணங்களும் இருந்தது, ஆசையும் இருந்தது. சையதுனா அவுன் ரலியல்லாஹு அன்ஹு சின்னம் சிறிய வயதிலிருந்தே அவர்களுடைய எண்ணம், நான் அல்லாஹ்வை மகிழ்விக்க வேண்டும், ரசூலின் இன்பத்தில் தொடர்பில் இருக்கணும். அந்த எண்ணம் வளரும் காலத்திலேயே உருவாகுது. நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படியான எண்ணங்களை நான் உருவாக்குவதற்கு நான் வாழ வேண்டுமா இல்லையா? இன்பம், மகிழ்ச்சிங்கிறது எனக்கு அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு கிடைக்கணும்னு இருந்தது. அவன் நெருக்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்று இருந்தது. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? மக்கா தான் அவங்க சொந்த ஊர், தாய்க்கும் தந்தைக்கும். அஸ்மா பின் உமைஸின் மகன் அவர். அன்னை அஸ்மா பின் உமைஸ் வரலாற்றில் தனிப்பெரும் இடம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்ட பெண்களில் அஸ்மா பின் உமைஸ். அவரின் அன்பு தகப்பன் சையதுனா ஜாபர். இவங்க மக்காவிலே பிறந்தவர்கள். ஆனால் அவர்களின் அன்பு மகன் அவுன் ரலியல்லாஹு அன்ஹு அபிஷீனியாவிலே பிறக்கிறார். இங்கே கிடக்கிறது அபிஷீனியா. 100,000 மைலுக்கு அப்பால் ஈமானை பாதுகாப்பதற்கு, அல்லாஹுவோடு ரசூலோடு தங்கள் தொடர்பை கியாமத் வரைக்கும் தக்க வைப்பதற்கு அந்த ஜோடி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அண்ணல் ஜாபரும் ஆரம்பமாக தோழர்களோடு பெருமானார் அவர்கள் அபிஷீனியாவை நோக்கி ஹிஜ்ரத்தாக்கி வைத்த போது அந்த ஹிஜ்ரத்தில் புறப்பட்ட அந்த தம்பதியர்கள் அபிஷீனியாவில் வைத்து அவரை பெற்றெடுக்கிறார்கள்.
ஹிஜ்ரத்தின் மண்ணில் பிறக்கிறார். அவுன் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே பிறந்து முகவரி தெரியாத உலகம். அவர் விளையாடுகிற இடம் முகவரி தெரியாத இடம். அந்த மண்ணுக்கும் இவருடைய மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே வாழும் மக்களின் நிலை வேறு, அவர் பெற்றோர்கள் வாழ்ந்த மக்களின் நிலை வேறு. அங்கே வளருகிறார். அந்த உணர்வை, ஹிஜ்ரத்தின் உணர்வில் அவர் பிறந்ததால் வளர்ந்ததால் ஈமானிலே இன்பம் இஷ்க் இருந்தது. அந்த தாயும் தந்தையும் தாங்கள் ஈமானுக்காக பட்ட தியாகத்தை மகனுக்கு ஊட்டிய போது, வளர்த்த போது அந்த தியாக சிந்தனை சின்னம் சிறிய வயதிலேயே அவருக்குள் இடம் பிடித்ததால் அவர் மீண்டும் மதீனா வந்தபோது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருகையை குறித்து பேசின செய்தி, நான் ஹைபர் வெற்றி கண்டது, ஹைபரின் வெற்றி இந்த முகம்மதுக்கு சந்தோஷம் தந்திருக்கிறதா, இல்லை என் ஜாபரின் வருகையால் சந்தோஷப்படுகிறேனா, ஜாபரின் வருகை அதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேனா, ஹைபரின் வெற்றியில் மகிழ்ச்சியா? இவரின் தந்தை ஜாபரை பற்றி ரசூல் சொல்வார்கள். அவங்க ஹிஜ்ரத்தை முடித்து வருகிறார்கள். எங்கே? பல ஆண்டுகள் மாநபி மக்காவில் வைத்து அனுப்புகிறார்கள். ஈமானை அங்கே ரசூல் அறிவித்த காலத்தில் பல வருடங்களுக்கு பின்னால் மாநபி மதீனா வருகிறார்கள். இப்பதான் இவங்க அந்த ஊரை விட்டுட்டுமே இங்க வர்றாங்க. அந்த உணர்வில் அவர் மிகைத்தார், பாராட்டப்படுகிறார், உயர்கிறார். ஹஜ்ரத் அவுன் அவருடைய அருமை தந்தை ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரினுடைய எல்லா இடத்திலும் தோள் கொடுக்கிறார்கள், துணை நிற்கிறார்கள். மௌத்தா என்ற யுத்தகலத்தின் தளபதியாக நியமனமான போது அந்த யுத்தகலத்தில் அவருடைய கையிலே இஸ்லாமிய கொடி வழங்கப்பட்டு சையதுனா ஜாபர் அவங்களுடைய கையை எதிரிகள் தரித்தார்கள். கையை தரிக்கப்பட்டு விழுந்ததே தவிர கொடியை நெஞ்சில் அணைத்துக் கொண்டார்கள். ஈமானிய கொடி இது. ஷஹீதாகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ என் ராயிது ஜாஃபரன் யததய்யரு இலல் ஜினான், ஜாஃபரை நான் பார்க்கிறேன், அவர் சுவனத்திற்கு பறந்து போகிறார். எப்படி பறக்கிறார்? மனிதனாக பிறந்த ஒருவர் இரண்டு காலால் நடந்து போருக்கு வந்தவர். இங்கே கை வெட்டப்பட்ட போது அல்லாஹ் அவரை சொர்க்கத்தை நோக்கி வரவைத்தான், பறந்து வருகிறார். அந்த கையை எடுக்கப்பட்ட போது அதற்கு பகரம் 2 ரெக்கையை அல்லாஹ் கொடுத்தார். அதனால ஜாபருக்கு பேரு ஜாஃபரு தையார். ஜாஃபரு தையார். தையார் என்றால் விமானத்துக்கு தையாருங்கிறது. விமானம் இருக்குது, அதுக்கு தையார். பறக்கும் விசேஷமான பறவைகளுக்கெல்லாம் தையார். ஜாபரு தையார். ரெக்கை கட்டி சோனத்திற்கு பறந்த ஜாபர் என்று வரலாற்றில் இடம்பெறுவார். அந்த உணர்வு அன்பு மகன் அவனுக்கும் வந்தது. ஈமானுக்காக போராடுகிறார், களம் காணுகிறார். சித்தீக் நாயகத்தின் காலத்திலும் களம் கண்டார். உமர் இப்னு ஹத்தாபின் காலம் இதே அவுன் தன் தாயை மகிழ்ச்சி படுத்துகிறார். அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்துவது மாத்திரம் இலக்காக கொண்டார். அவரை சுத்தி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இந்த பாடத்தை சொல்வார். நான் அபிஷினியாவில் பிறந்தேன், நான் பிறந்த இடமும் அபிஷினியா, என் தாய் தந்தை வாழ்ந்த இடமோ மக்கா, இப்போது நான் வாழ்கிற இடமோ மதீனா. மக்காவில் வாழ்ந்தோம், ஈமானுக்காக அபிஷினியா சென்றோம், ஈமானின் ஒளியை சுமக்க மதீனா வந்தோம். அவ்வளவு பெருமை உண்டு அவருக்கு, அவ்வளவு ஆனந்தம் உண்டு செய்தனா அவனுக்கு. உமர் இப்னு கத்தாபின் காலம் ரோம் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நடைபெற்ற யுத்தம். அவர் அன்றைக்கு குளித்தார், நற்பூசி நறுமணம் பூசினார், ஆடை அணிந்து கொண்டார், போர்க்கள வீரராக தன்னை முகவரிப்படுத்துகிறார். ஒரு வாலிபர், சின்ன வயசு. ஞாபகம் வச்சுக்கங்க, அவர் பிறக்கிறது அபிஷீனியாவில. அப்படின்னா ஹிஜ்ரத்துக்கு பின்னால்தான் அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் வந்த பின்னால்தான் பிறக்கிறார். உமர் இப்னு கத்தாபின் ஆட்சி காலம், ரோம் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நடைபெற்ற யுத்தம். அந்த யுத்த காலத்தில் அவர் அன்றைக்கு ஆடை அணிந்தார், நறுமணம் பூசினார். அவர் சொன்னார், என் தந்தை போன பாதை எனக்கு தெரிகிறது என்றார். இந்த களம் கண்டார். நூற்றுக்கணக்கான இளைஞர்களின் இதய துடிப்பில் அல்லாஹ்வோடு ரசூலோடு உள்ள இன்பத்தை கற்றுக் கொடுக்கிறார், புகட்டுகிறார். அங்கே அந்த களத்தில் தன் தந்தை எப்படி போராடினார்களோ அப்படி போராடி ஈமானை பலம் சேர்த்து ரசூலையும் அல்லாஹ்வையும் மகிழ்வித்து அங்கே வீழ்த்தப்படுகிறார், ஷஹீதாகிறார். அவருக்கு என்ன பெருமை தெரியுமா? ஷஹீத் பின் ஷஹீத், ஷஹீதின் மகன் ஷஹீத்.
தந்தையும் ஷஹீத், அல்லாவின் பாதையில் இன்னுயிர் நீத்தியவர் மகனும். ஒரு பாரம்பரியம் அழகாக உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தான் வகை. நம்ம பிள்ளைங்களை எதிர்காலத்தை அழகாக்கணும்னா நாம வாழ்ந்து காட்ட வேண்டும். அஸ்மாவின் பாரம்பரியம் என்றால் அவன் அங்கே வருகிறார், ஜாஃபரின் பாரம்பரியம் என்றால் அவன் அங்கே வருகிறார். எப்படி அந்த ரெண்டு பேரும் எப்படி ஈமானை பாதுகாக்க நாட்டையும் வீட்டையும் கொஞ்சம் தியாகம் செய்து அபிசீனியாவிற்கு போனார்களோ அங்கே பிறக்கிறார். அந்த உணர்வோடு தன் இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்கிறார். அதனால இங்கே நோக்கம் எல்லாம் நமது உள்ளங்கள் சரியாகணும், எண்ணங்கள் சரியாகணும், அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக ஒரு அர்ப்பணிப்பு குணம் உருவாகணும், பாவங்களை விட்டும் தூரமாகணும், தீமைகள் மீது வெறுப்பு வரணும், ஆபாசங்கள் மீது வெறுப்பு வரணும், தீய சிந்தனைகளை வெறுக்கணும். இன்றைக்கு பிள்ளைங்க, இளைஞர்கள், சிறுவர்கள் நிறைய பேர் எதற்கெல்லாமோ அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். போதையிலிருந்து மீட்டு எடுக்கணும், காமங்களிலிருந்து மீட்டு எடுக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலால் ஒரு மொபைலில் அழிந்து போவதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இங்க எல்லாமும் ஒருவர் கெட்டு போகணும்னா வேற ஒண்ணும் வேண்டியது இல்லை, ஒரு மொபைலை கையில கொடுத்தா போதும். இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி உயர்ந்த சிந்தனையை ஒவ்வொரு இதயத்திலையும் நாம சுமந்து நமது அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹுவின் நினைவும் ரசூலின் தொடர்பும் தான் நம்மை ஈடேற்றமாக்கும், நிம்மதியாக்கும், இன்னும் சொல்வேன் சஞ்சலமில்லாத வாழ்க்கையை தரும். அல்லாஹ் அதற்கு நம்மை தேர்ந்தெடுப்பானாக. இங்கிருந்து அப்பதுபட்ட சொத்தை தான் நம்ம எடுத்துட்டு போகணும். அந்த சொத்தை நமது வீட்டில் கொடுப்போம், பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நல்லவர்களே இந்த மண்ணில் நடமாட தௌபீக்கையும் அல்லாஹ் தந்தருள் புரிவான். சோதனைகள் இருந்து, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக நம்முடைய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர், இங்கு உள்ள நிர்வாக மெம்பர்ஸுகள், இந்த மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப துஆ செய்கிறோம். இப்படிப்பட்ட பரக்கத்து நிறைந்த ஒரு இஸ்திமா உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பை கொண்டு, குறிப்பாக இந்த பகுதியினுடைய உலமாக்களின் ஒத்துழைப்பு, அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் சிறந்த பகரம் தருவானாக. இந்த பரக்கத்தை உங்க வீட்டிலும் அல்லாஹ் நின்று இருக்க செய்வானாக. சாதாரணமான விஷயம் இல்லை, ஏதோ ஒரு கூட்டம் நடந்து கலைகிறது இல்லை. நேற்று ராத்திரி பூரா பயணமாகி இந்த மாநிலத்தின் பல பகுதியில் இருந்து உலமாக்கள், சமூக மக்கள் இங்கே வருகை புரிந்து உயர்ந்த நோக்கத்தோடு, தூய இதயத்தோடு இங்கே இருந்து விடைபெற எண்ணங்களோடு வந்திருக்கிற சபை. இதுல உள்ள அந்த மாற்றங்களும் அல்லாஹ் கொடுக்கிற நற்கூலியும் இன்ஷா அல்லாஹ் இதற்கு ஒத்துழைத்த எல்லோருக்கும் நசீபாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.